வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 129 வெள்ளிக்கிழமை பிப்ரவரி 21, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். பேராசிரியர் பழனித்துரை ஐயா அவர்களுக்கு மருத்துவர் ஜீவா பசுமை விருதுகள் 2025. மக்கள் மருத்துவர் வே. ஜீவானந்தம் அவர்களின் சமூக செயல்பாடுகள் இந்தியாவின் மிகச்சிறந்த முன்னுதாரண கள செயல்கள் எனலாம். மக்களையும் மருத்துவர்களையும் ஒன்றிணைத்து அவர் உருவாக்கிய கூட்டுறவு மருத்துவமனைகள் தேசிய அளவிலான முன்மாதிரி. மருத்துவம், சூழலியல், வரலாறு, சமூக அரசியல், கல்வி, இலக்கியம் என பரந்துபட்ட களத்தில் மருத்துவர் ஜீவா செயலாற்றினார். ஜீவா அவர்களின் மறைவுக்கு பிறகு மருத்துவர் ஜீவா அறக்கட்டளை தொடங்கப்பட்டது. அதன் நீட்சியாக தங்கள் பங்களிப்பாக சமூகத்திற்கு தொண்டாற்றும் ஆளுமைகளுக்கு வருடந்தோறும் வழங்கப்பட்டு வரும் மருத்துவர் ஜீவா பசுமை விருது இந்த ஆண்டு 2 ஆளுமைகளுக்கு மருத்துவர் ஜீவா பசுமை விருதுகள் 2025 வழங்கப்பட உள்ளது. 1. நமது பேராசிரியர் திரு பழனித்துரை ஐயா. 2. தேஜாஸ்ரீ இங்வாலே. 1988 வருடம் பிறந்த இவர் மகாராஷ்டிராவை பூர்வீகமாக கொண்டவர். மருத்துவர் வே. ஜீவானந்தம் அவர்களின் 4ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வானது கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன், டாக்டர் எஸ். மீனாட்சி சுந்தரம், அக்னி ஸ்டீல்ஸ் தங்கவேலு ஆகியோரின் முன்னிருப்பில் மார்ச் 2ஆம் தேதி காந்தி கிராம பல்கலைக்கழக வளாக ஊழியரகத்தில் காலை 10 மணிக்கு நடைபெறவிருக்கிறது. விருது தொகையாக தலா 1 லட்சம் ரூபாயும் விருது சான்றிதழும் வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை திருவொற்றியூரில் திறமை திருவிழா. பிப்ரவரி 21 வெள்ளிக்கிழமை சென்னை திருவொற்றியூர் விம்கோ மெட்ரோ அருகில் ஜெய்கோபால் கரோடியா அரசினர் மேல்நிலைப்பள்ளியில் காலை 9 மணி முதல் திறமை திருவிழா நடைபெறவிருப்பதாக அத்துறையின் மாநில பொறுப்பாளர் திரு வாசு தெரிவித்தார். மேலும் விவரங்களுக்கு 637-982-1352 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்திய அளவில் திருநங்கைகளின் ஒருங்கிணைந்த மும்பை கூட்டத்தில் தமிழகத்திலிருந்து சுதா பங்கேற்பு. நல்சா வெசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2014 என்பது இந்தியாவில் திருநங்கைகளின் உரிமைகளை அங்கீகரித்த இந்திய உச்சநீதிமன்றத்தின் ஒரு குறிப்பிடத்தக்க தீர்ப்பாகும். தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் நல்சா உச்சநீதிமன்றத்தில் திருநங்கைகளின் உரிமைகளை அங்கீகரிக்க கோரி ஒரு மனுவை தாக்கல் செய்தது. அதில் அவர்களின் பாலினத்தை சுயமாக அடையாளம் காணும் உரிமையும் அடங்கும். தீர்ப்பு ஏப்ரல் 15, 2014 அன்று திருநங்கைகளின் உரிமைகளை அங்கீகரித்து உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை வழங்கியது. அதாவது, திருநங்கைகள் தங்கள் பாலினத்தை சுயமாக அடையாளம் காண உரிமை உண்டு. அரசாங்கம் அவர்களின் பாலின அடையாளத்தை சட்டபூர்வமாக அங்கீகரிக்க வேண்டும். திருநங்கைகள் சட்டத்தின் கீழ் சம வாய்ப்புகள் மற்றும் பாதுகாப்பை பெற உரிமை உண்டு. இது திருநங்கைகளுக்கு பாதுகாப்பு மற்றும் நலன் வழங்குவதை நோக்கமாக கொண்ட திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2019 இயற்றப்படுவதற்கு வழிவகுத்தது. 2014 நல்சா வெசஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் கூறப்பட்டிருந்த திருநர் மக்கள் தேவைகள் இந்திய அளவில் நிறைவேற்றப்படுகிறதா என்ற கலந்தாய்வு கூட்டம் நேற்று மும்பையில் நடந்தது. இதில் தமிழகம் சார்பாக கலந்து கொண்டு நமது அரசு கொண்டு வந்த திட்டங்களை குறித்து விளக்கியதாக திருநங்கை சுதா தெரிவித்தார். மைதானம் எப்படி உருவானது? இராணுவ வீரர் பிரபு விளக்கம். முதல் படிநிலை, இளைஞர்கள் ஒருங்கிணைய வேண்டும் என்று உணர்ந்தார்கள். 2ஆம் படிநிலை, களத்தில் செயலில் இறங்கினார்கள். 3ஆம் படிநிலை, ஒன்றுபட்டு செயலில் இறங்கியதால் கபடி வீரர்கள் சவுடு வரவழைத்தார்கள். ராஜ்குமார் பணம் கொடுத்தார். முன்னாள் துணைத் தலைவர் பிரகாஷ் டிராக்டர் அளித்தார். கிராம பொறுப்பாளர் மற்றும் காவல்துறை மகிழ்ச்சியுடன் அனுமதி வழங்கியது. சமூகத்தின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு. ஒருவர் தெளிவாகவும் உறுதியாகவும் அறிவார்ந்தும் மக்களை ஒருங்கிணைத்து செயலில் இறங்கினால்
சமூகமும் அதற்கு பங்களிக்கும் என்பதையே இந்த கிராமத்து இளைஞர்களின் செயல் அறிவுறுத்துகிறது. கால அவகாசம் நீட்டிப்பு. IAS, IPS, IRS உள்ளிட்ட குடிமைப் பணிகளுக்கான முதல்நிலை தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிப்பு. தேர்வர்கள் http:/upsconline.government.in என்ற இணைய முகவரியில் நாளை மறுநாள் பிப்ரவரி 21 வரை விண்ணப்பிக்கலாம். மே 25 முதல்நிலை தேர்வு நடைபெறுகிறது என்று போட்டித் தேர்வுகள் துறை அன்பு பாரதம் திரு குட்டியப்பன் தெரிவிக்கிறார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.